மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்று வெற்றி களிப்பில் போர் பாசறை திரும்பி கொண்டிருந்த நேரம் கடுமையான காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டார். உடன் வந்த வைத்தியர்கள் கூட நம்பிக்கை இழந்து போன நிலை. இனி பிழைப்பது அரிது என்ற அந்த நேரத்தில் தன் தாயை பார்க்க விரும்பினார். இந்த உலகத்தின் நீள அகலங்களை அளந்து பார்த்துவிட்ட அந்த மனம் அந்த உலகப் பாதையில் அடி எடுத்து வைப்பது போல உணர்ந்தார். இவ்வுலக கையாலாகாத தனத்தை கண்டுகொண்டார். உடனே தனது தளபதிகளை அழைத்தார். தனது 3 கடைசி ஆசைகளை அறிவித்தார். ஆசை 1, என் சவப்பெட்டியை மருத்துவர்கள்தான் சுமந்து செல்ல வேண்டும். ஆசை 2, வீடு முதல் இடுகாடு வரை என் இறுதி ஊர்வல பயண பாதையிலே நான் கவர்ந்து வந்த முத்து மணி நவரத்தினங்களை வீசி வர வேண்டும். ஆசை 3, என் 2 கைகளும் வெளியே தெரியும்படியாக என்னை சவப்பெட்டியில் வைத்து மூட வேண்டும். ஏனென்று கேட்டு நின்ற தளபதிகளிடம் அவரே விளக்கினார். நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்ட 3 பாடங்களைத்தான் அப்படி மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாடம் 1, எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் வைத்தியர்கள் கைவிடும் நாள் வரும். எனவேதான் அவர்களையே தூக்கச் சொல்கிறேன். பாடம் 2, ஒரு குண்டுமணி தங்கம் கூட செத்தபின் என்னோடு வரப்போவதில்லை. எனவேதான் அவற்றை ஊர்வல பாதையில் இறைத்து விடச் சொல்கிறேன். பாடம் 3, இந்த பூமிக்கு வெறும் கையனாக வந்தேன், வெறும் கையனாகவே போகிறேன். எனவேதான் வெறுங்கைகள் வெளியே தெரியும்படி சவப்பெட்டியை மூடச் சொல்கிறேன். இவ்வுலகை வென்றவனை அவ்வுலகம் வென்றுவிட்டதே. முற்று பெற்ற சுவாச காற்றுடன் உன் சுவிஸ் வங்கி கணக்கும் முற்று பெற்று விடுமே. அது ஏன் சுவிஸ் வங்கி சுரண்டல் மண்டைகளுக்கு புரிவதில்லை? ஆம், எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல.